ஸோ இடையில் நின்றுட்டு நான் அதை உங்களுக்கு திருப்பி போடுவேன். என்னென்னு கேட்டால் இடையில் நின்றபடியாக நான் உங்களுக்கு திருப்பி இன்னொரு இதை 2வதாக கொடுக்குறேன். அப்போ நான் எதில் விட்டு நான் சொன்னால் தானியேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரவுமான தேவனாய் இருக்கிறீர். அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் என்னென்று கேட்டால் அவருடைய உடன்படிக்கைகளை நாங்கள் மீறக்கூடாது, கற்பனைகளை மீறக்கூடாது, மீறுறதே பாவம். அப்போ எங்களுக்கு அந்த உடன்படிக்கையும் கற்பனையும் இருந்தால் எங்களுக்கு கிருபை பெரிதாய் விளங்கும். அப்போ அந்த கிருபைக்கு நாங்கள் காத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். கிருபை எங்களை சூழ்ந்திருக்கிறது. அந்த கிருபை எங்களுக்குள்ள கிருபை இருக்கிறதான்னு நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ ஆராய்ந்து அறிகிற வழிகளே எங்களுக்கு ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தருகிறவராக இருக்கிறார். அப்போ இதன்படி நாங்கள் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். லூக்கா 1 லூக்கா 1ஆம் அதிகாரம் 42 உரைத்த சத்தமாய் இஸ்ரவேலுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்திலே வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. இதோ நீர் வாழ்த்தின சத்தம் என் காதிலே விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராம் தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளிலும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமை உள்ளவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கும் தலைமுறை தலைமுறையாய் உள்ளது. தம்முடைய வியத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இதயத்தில் சிந்தையின் அகந்தைகளையும் சிதறியடித்தார். பலவான்களை ஆசனத்தில் இருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்தினார். பசி உள்ளவர்களை நன்மையினாலும் நிரப்பி ஐஸ்வர்யவான்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். தம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள். அவங்க பாருங்க, மரியாள் கிருபை பெற்றவுடனே அவள் எப்படியெல்லாம் தேவனை வாழ்த்துகிறாள். எலிசபெத்து வாழ்த்துகிறாள், மரியாள் வாழ்த்துகிறாள். அப்போ கர்த்தரை நாங்கள் வாழ்த்துகிறவர்களாக கிருபை பெற்றுட்டோமா, அதுக்கு பிறகு ஆண்டவருடைய நாமத்துக்குரிய கனத்தை எப்பொழுதும் கொடுத்து கொண்டிருப்போம். எப்பொழுதும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். தீத்து 3ஆம் அதிகாரம். தீத்து 3. நாம் செய்த நீதியின் கிரியலின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலே பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கின்ற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேலே சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். அப்போ எப்படியாம் அவருடைய கிருபை, தமது கிருபையினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டு
நித்திய ஜீவனை நித்திய ஜீவன் உண்டாகும் என்கின்ற நம்பிக்கையின்படி சுதந்திரராக்கினாராம். நம்மை சுதந்திரராகத்தக்கதாக அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேலே பரிபூரணமாய் பொழிந்தாராம். அந்த கிருபை நம்மேலே பரிபூரணமாய் பொழியப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே பரிபூரணமாக பாருங்க. இப்போ கிருபையினால், தமது கிருபையினால் தாம் நீதிமானாக்கப்பட்டு, அப்போ நம்மை அவர் எப்படியாய் நாங்களுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து நம்மை எப்படியாய் நீதிமானாக்கினார். எசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உண்மையிலே மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ பாருங்க, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உண்மையிலே மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் எல்லார் மேலும் மனதுருகிறவராயிருக்கிறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அப்போ எல்லார் மேலும் மனதுருகிறவராயிருக்கிறார். அப்போ எல்லார் மேலும் கிருபையை பொழிகிறவராயிருக்கிறார். அப்போ இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளப்பெருக்கு. அப்போ பாருங்க, நோவாவின் காலத்திலே ஆண்டவர் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது, அதே போல் மோசேக்கு கிருபை கிடைத்தது. இங்கே நாங்கள் பார்க்கிறோம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிறைவேர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும். யோவான் 1:14 பார்ப்போம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. அப்போ எப்படியாம் இருந்தது? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் என்ன நடந்ததா? நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினாராம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிற தேவன். அப்போ நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். 12 அப்போஸ்தலர்களுக்குள்ளேயும் வாசம் பண்ணின தேவன். நோவா மத்தியில் வாசம் பண்ணின தேவன். என்ன பேர் மோசே மத்தியில் வாசம் பண்ணின தேவன். அப்படியாய் அவர் ஒவ்வொருவரையும் தெரிந்து அவர் தன்னுடைய கிருபையினாலே நிரப்பி தன்னுடைய சத்தியத்தை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அப்போ மாம்சத்திலே வெளிப்பட்டவர் எங்களுக்குள்ள எப்படியாய் விளங்குறாராம்? கிருபையாய் விளங்குறார். நான் இதில் அரைவாசியாக உங்களுக்கு கொடுத்ததுக்கு காரணம் வந்து இன்டர்நெட் வந்து திடீரென்று அது வேலை செய்யாமல் போகிறபடியால் இப்போ நான் உங்களுக்கு இன்றைக்கு அது கொஞ்சம் குறைஞ்சிதாக தான் இருக்குது. அதனால் குறை நிற்கக்கூடாது. நான் 2 விரிவாக உங்களுக்கு கொடுக்குறேன். எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். அப்போ எப்படியாம்? ஆதலால் நாம் அவரிடத்துல இருந்து என்னத்தை பெற வேணுமாம்? இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். கிருபாசன தண்டை என்றால் பலிப்பீடம். அந்த அண்டையிலே வந்து சேர கடவோம். அப்போ கிருபை நமக்கு முக்கியமானது. கிருபை இல்லாமல் வாழ முடியாது. கிருபை இல்லாமல் நிற்க முடியாது. இன்றைக்கு நாங்கள் கிருபையை ஏற்றுக்கொண்ட எங்களுக்குள்ள எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கணுமாம்? உண்மை இருக்க வேணும். உண்மைக்கு முதல் இடம். அது நீங்கள் என்னதான் சொன்னாலும்
நாங்கள் கடைசி வரைக்கும் பொய்யத்தான் சொல்லி ஜாபம் என்று நிற்கிறவர்களுக்குள்ள கிருபை இருக்குமென்றது அது நம்ப முடியாத காரியம். கிருபை இருந்தால் இப்படியான வார்த்தைகள் நமக்குள்ளே வந்து கிரிய செய்யும். எப்படியான வார்த்தைகள்? ஆண்டவர் தந்திருக்கிற வார்த்தைகள் நமக்குள்ளே இருந்து கிரியைகளை நடப்பிக்கும். ஆண்டவர் நம்மிடத்தில் வந்ததுக்கு கிரியை நடப்பிக்கிறதுக்கு தான் வந்தவர், இல்லையா? சும்மா அங்களை கொண்டு எலும்புன்னுட்டு போகிறதுக்கு வர இல்லை. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அன்றைக்கு உங்களுக்கு குறைவாக தான் கொடுக்குறேன். ஏனண்டா எனக்கு இந்த குளிருக்கு உடம்புகள் கொஞ்சம் சரியில்லாததில் குறைவாக தான் 2ஆக பிரிச்சிருக்கிறேன். எத்தனை மணித்தியாலமண்டு நான் இதில் உங்களுக்கு அரைவாசியாக கொடுத்துருக்கிறபடியா நீ பார்க்க வேணுமண்டு. ஏனென்று கேட்டால் இந்த வார்த்தையின்படி நடக்க வேணுமண்டு. ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேணுமெண்டா கிருபை உங்களுக்குள்ள இருக்க வேணுமண்டு. ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபையின் வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ பாவத்தின் சம்பளம் என்னவாம்? மரணம். தேவனுடைய கிருபையின் வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உண்டாகிய நித்திய ஜீவன். அப்போ அந்த கிருபை நமக்குள்ள இருந்தால் நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும். நீ கணக்கை சொல்லலாம், ஆனால் நான் கணக்கு எழுதி வைத்திருக்கிறேன். நான் உங்களுக்கு குறைவாகத்தான் கொடுக்குறேன். ஏனென்று கேட்டால் அடுத்த கிழமை உங்களுக்கு கர்த்தருக்கு சித்தமானால் கொண்டு வந்து கொடுப்பேன். 119ஆம் சங்கீதம். நூற்றி 19:88. கிருபையால் நீனும் நூற்றி 19:75 உம்முடைய உமது கிருபையின்படியே என்னை என்ன செய்யட்டாம்? உயிர்ப்பியும். தாவீது ராஜா சொல்கிறான், உம்முடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். 119ஆம் சங்கீதத்தில் நாங்கள் பார்க்குறோம், உம்முடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். அப்போஸ்தலர் 2 கொரிந்தியர் 8:9 பார்ப்போம்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையையும் அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவானாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அப்போ எப்படியா தரித்திரரானாராம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும், அப்போ அவருடைய கிருபை எப்படிப்பட்டதாம்? அவர் எப்படிப்பட்டவராம்? ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் உங்களுக்காக அவர் எப்படியா இருந்தாராம்? தரித்திரனானார். உங்களை ஐஸ்வர்யவானாக்குறதுக்கு அவர் தன்னை தரித்திரராக்கினார். அதே மாதிரி கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் பவுலடியான் சொல்கிறான், 9ஆம் வசனத்திலேருந்து பார்ப்போம். அதற்கு அவர் 9ஆம் வசனத்திலேருந்துல 6ஆம் வசனத்திலேருந்து பார்ப்போம். சத்தியமானதை நான் பேசுகிறேன், நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியினன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்திலே காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. குட்டும் சாத்தானுடைய தூதன். ஏனென்று கேட்டால் பவுலை உயர்த்தாதபடிக்கு, பவுல் தன்னை உயர்த்தாதபடிக்கு சாத்தானுடைய முள் ஒரு முள்ளொன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னை எப்பொழுதுமே குட்டி கொண்டிருக்கும். எப்பொழுதுமே அந்த எலும்பு மனுஷருக்கு நொந்து கொண்டு தான் இருக்கும். அது சாத்தானுடைய வேலை. அதற்கு அவர் அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அப்போ அது நீங்க வேணுமென்னு, அந்த சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது, அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரமும் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலும் என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்போ பாருங்க, ஆண்டவர் பவுலடியானுக்கு சொல்கிறார், என்னுடைய கிருபை போதும், அந்த கிருபையினால் என்ன நடத்தப்படு. சாத்தான் உன்னை எனத்துக்கு தலைச்சி வச்சுக்கிறான், உன்னை மேன்மைப்படுத்தாதபடிக்கு. ஒருத்தனும் அவனவன் தன்னை மேன்மைப்படுத்தக்கூடாது, ஆண்டவரை மேன்மைப்படுத்த வேண்டும். அந்தபடி நான் பலவீனனாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். மேன்மை பாராட்டி புத்தீனனாயிருக்கிறேன். நீங்களோ இதற்கு என்னை பலவந்தப்படுத்துகிறீர்கள். நான் ஒன்றும் இல்லை என்றாலும் மகாபிரதான அப்போஸ்தலரும் நான் எவ்வளவேனும் குறைந்தவனாயிராதபடி உங்களாலே மெச்சிக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், அவனுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவனை எப்பொழுதும் குட்டி கொண்டிருக்கும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. ஏனென்றா அவன் தன்னை மேன்மைப்படுத்தக்கூடாது. பாருங்க, ஆண்டவரை மேன்மைப்படுத்த வேணும். அப்போ அப்படியான காரியங்களை நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இத்தோட நான் இன்றைக்கு கொடுத்தது ஆண்டவர் நேசித்த சிநேகிதன், ஆண்டவர் நேசித்த ஜனங்களுக்குள்ள எப்படியாய் அளவில்லாமல் கிருபையை ஊற்றுகிறார் என்கிறது தான் கொடுத்துருக்கிறேன். ஏனென்று கேட்டால், ஆண்டவருக்கு சிநேகிதனாக இருக்கிறவன் மத்தியிலே ஆண்டவர் அதிகமான கிருபையை ஊற்றுறார் என்று பார்க்கிறோம். ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கவன் பாருங்கள், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் அப்படியே மகாபிரதான கிருபை அடைந்திருப்பான் இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட கிருபையை நாங்கள் அடைந்து கொள்ள வேணும். இன்றைக்கு நாங்கள் நிற்கிறோம்னு சொல்லி நிற்கிறோம். ஆனால் வேதத்தின் கட்டளைகளின்படியும் கற்பனைகளின்படியும் இந்த வேதத்தின்படி நாங்கள் நடக்கிறவர்களாக இருந்தால் தான் எங்களுக்குள்ள கிருபை அளவில்லாமல் ஊற்றப்படும். என்னதான் வியாதி வந்தாலும், என்னதான் துன்பம் வந்தாலும், என்னதான் வேதனைகள் வந்தாலும், யார் என்ன சொன்னாலும், இவர் என்ன சொன்னாலும், ஆண்டவர் எங்களை நடத்துறதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அந்த கிருபை எங்களுக்குள்ள இருக்கிறபடினாலே. எனக்கு தான் அடிக்கடி
வருத்தங்கள். இந்த குளிரெண்டா துவங்கிட்டுது, எலும்பு வருத்தம், இரவில் வருத்தம் தான், கால் எல்லாம் எலும்புகள் வருத்தங்கள்லாம். ஆனால் அதனாலே ஆண்டவர்கிட்ட காரியத்தை நான் செய்யாமல் திடீரென்று கண்ணை மூடிட்டேன்னு சொன்னால் அது எவ்வளவுக்கு சரியென்று எனக்கு தெரியாது. அது போல் ஆண்டவர்கிட்ட காரியத்தில் அசதியாயும் அசட்டையாயும் இருக்கக்கூடாது. அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அதனதன்படி அழகாக நேர்த்தியாக கிரமமாக கொடுக்கணும். காலம்புற எழும்பினா முதலாவது தேவனுடைய ராட்சியம், அவருடைய கிருபையை பெற வேணும். புது கிருபையை தாரும் தேவா, புது அபிஷேகத்தை தாரும், புது உடன்படிக்கை அல்லவா, புது உடன்படிக்கை அல்லவா. அப்போ ஆண்டவரிடத்தில் காலையில் எழும்பினோன்னு என்ன செய்ய வேணுமா? முதலாவது அவருடைய ராட்சியத்தை தேட வேணும். நாங்கள் காலையில் எழும்பினோன்னு என்ன செய்வோம்? ஒரு 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 4 மணிக்கோ இல்லை 5 மணிக்கோ எழும்பி ஒரு ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் பிள்ளைகளை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பி அது செய்து பிள்ளைகளை அனுப்பிவிட வேண்டிய காரியங்கள், பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்கள் இதெல்லாம் விட்டாச்சு. இதுகளெல்லாம் கதைச்சால் பெரிய பிரச்சனைகளே வரும். நல்லது கெட்டது இப்போ நல்லது கதைக்க இயலாது, நல்லா கெட்டதை கதைச்சி பாருங்க. அதை செய்யுங்க, அங்கே போங்க, இங்கே போங்கன்னா உலகத்துக்குரிய வேஷங்களை போடுறதுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்தா ஓகே. ஆனால் தேவனுக்குரிய காரியங்களை சொல்லி கொடுத்தா அதெல்லாம் மைண்ட் பண்ணுறது கிடையாது. நாங்களும் அதை விட்டுட்டோம். என்னென்று கேட்டால் மைண்டு பண்ணுறதில்ல. நாங்களும் என்னென்று கேட்டால் வரப்போகிறவர் அவர், ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேள்வி கேட்க போகிறவர் அவர், நாம் இல்லைத்தானே. அப்போ நம்மளோட வேலையை நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டு தான் இருப்போம், செய்து கொண்டு தான் இருப்போம். ஏனென்று கேட்டால் அதான் சொல்கிறேன், மரணம் வந்தாலும் அவருடைய கிருபை எங்களோடு கூட இருக்கும். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே என்றதுமா. அப்போ எந்த காரியத்திலே நாங்கள் அவரோடு இருந்தோமானால் ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டோம், ஒரு நாளும் அவர் எங்களை வெக்கப்பட்டு போக விட மாட்டார். கிருபையை பற்றி சொல்கிறதுன்னா இன்னும் கணக்க சொல்லலாம். இந்த குளிருக்கு எனக்கு கூடுதலாக இந்த கதிரையில் இருந்து சொல்ல முடியாது. என்னென்னு கேட்டால் இப்போவும் கொதிச்சு கொண்டு தான் இருக்குது பின்முதுகு. ஆனாலும் நான் ஆண்டவருக்கு கொடுக்குற நேரத்தை திருடக்கூடாது, திருட்டுத்தனம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் கொடுக்குறத நாங்கள் களவாடக்கூடாது. அதனால தான் நான் கொடுக்க வேண்டி கிடக்குது. முடியாட்டாலும் செய்கிற என்னென்னு கேட்டால் கர்த்தருக்கு கொடுக்குற நேரம் அல்லவா இது, கர்த்தரை நேசிக்கிற நேரம் அல்லவா இது. இன்றைக்கு இருக்கிறோம், நாளைக்கு எப்படி இருப்போம்னு தெரியாது இல்லையா. 6 லட்சம் 100 லட்சம். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணுமா? கர்த்தருக்கு பிரியமானபடி நடக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ இந்த மகா பெரிதான கிருபையை அடைகிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? மோசையை போல் ஆண்டவரிடத்துலேருந்து கேட்கணும், ஆண்டவரே இந்த ஜனங்களை நடத்துறதற்கு நீங்கள் எனக்கு ஒரு அடையாளம் தாங்க, எனக்கு காண்பீங்க. நான் ஜெபிக்கிறது அப்படித்தான், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்துங்கப்பா, உமக்கு பிரியமான இடங்களுக்கு போக எனக்கு வழிவாசலை திறந்து தாங்க ஆண்டவரே. சும்மா அடுத்தவங்க கவுத்தவங்க போகிறது கிடையாது. ஆனால் நாங்கள் கேட்காமலே எல்லா இடம் சுத்த பார்ப்போம். அதெல்லாம் எங்களுக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். தேவனுக்கு கொடுக்குற நேரத்தை நாங்கள் திருடிக்கொண்டு எங்களுக்கு நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள், நேரம் இல்லையாண்டு உங்களுக்கு தான் தெரியும். ஒரு கல்யாண வீடுன்னு சொன்னால் மழை என்ன செய்வோம், முதல் நாளே ஆரம்பிச்சிடுவோம், அயன் பண்ண ஆரம்பிச்சிடுவோம், ப்ளீட்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிடுவோம், எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுவோம். கோட் அயன் பண்ணுவோம், இல்லைன்னு சொன்னால் கடைகளுக்கு போவோம், என்னவோ வாங்கி ஏதோ ஆயத்தப்படுத்துகிறோம். ஆனால் அந்த 24 மணித்தியாலத்தில் ஒரு மணித்தியாலத்தை வீட்டில் கர்த்தருக்கு கொடுக்குறதுக்கு நேரம் இல்லை, அரை மணித்தியாலம் கொடுக்க நேரம் இல்லை. ஏன்னு கேட்டால் 24 மணித்தியாலம் அங்கே வேலைக்கு போகிறோம் 24 மணித்தியாலம் என்ன செய்கிறோம்? அதெல்லாம் பொய்க்கதைங்க, சும்மா எல்லாம் பொய்க்கு பிதாவை தேடுறவங்க ஏதாவது ஒரு சாட்டு போக்கு சொல்லியே ஆவாங்க. சரி, மோசே அப்படி இல்லை, அவன் எங்கும் உண்மை உள்ளவன். நோவா அப்படி இல்லையே, உத்தமன் அவன். அவன் தேவனை தேடுகிறவன், அவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன் யோபு எனக்கு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனும். அவனுக்கு எவ்வளவு இதுகள் இருந்தாலும் அவன் தேவனை விட்டு விலகினானா? இன்றைக்கு நாங்கள் சாட்டு போக்கள் கணக்கு அடுக்குவோம். உங்களுக்கு என்ன தெரியும்?
உங்களுக்கு என்ன தெரியும்? ஒருத்தருக்கும் ஒன்றுமே தெரியாது. அங்கே இருக்கிறவருக்கு தானே தெரியும். இங்கே இருக்கிறவன்ட கண்ணை மறைக்கலாம், அவங்களோட கண்ணை மறைக்கலாம், அல்ல அவங்களோட காதை அடைக்கலாம். ஆனால் மேலே இருக்கிறவற்ற கண்ணையும் அடைக்க இயலாது. அவர் வைத்திருக்கிற ஜீவ புஸ்தகத்தையும் ஞாபக புஸ்தகத்தையும் யாரும் பறித்து கொள்ள முடியாது. நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் தான் சாட்டு போக்கு. அதான் சொல்கிறேன், நான் போகும் வழியை தேவதீர் ஒருவர் அறிவீர் என்று தாவீது ராஜா நான் போகும் வழியை தேவதீர் ஒருவர் அறிவீர். அப்போ தேவன்தான் அறிவார் ஒவ்வொருவருடைய நினைவுகள், சிந்தனைகள், அவருடைய நேரங்கள். அவர்களுக்கு நேரம் காணுமா காணாதா எல்லாம் ஆண்டவருக்கு தான் தெரியும். நம்ம சுற்றலாம், சுற்றுற வழிக்கு சுற்றலாம், ஆனால் சுத்த இல்லாத அவர். ஏன்னா அவர் தான் சுற்றி கொண்டு இருக்கிறாரே. பூமி உருண்ட வடிவத்தில் இருக்கிறவர் அவர் தான். பூமி 24 மணித்தியாலமும் தன்னைத்தான் சுற்றி வருகிறதுனாலே அதை பாருங்க பார்ப்போம். 365 நாட்களும் நீங்கள் நேரம் இல்லாமல் தான் இருப்பீங்க. மோசைக்கு நேரம் இருந்தது, அவ்வளோ ஜனங்களை நடத்துகிறேன். மோசைக்கு என்ன மனைவி இல்லையா, பிள்ளைகள் இல்லையா? இருந்தது. நோவாக்கு இல்லையா, மனைவி இல்லையா, பிள்ளைகள் இல்லையா? இருந்தது. ஜோபுக்கு இல்லையா? இருந்தது. நோவாக்கு இல்லை, ஏனோக்குக்கு இல்லையா? இருந்தது. இருந்தவங்கெல்லாம் அப்படி நடத்தி கொண்டு போனாங்க. அப்போ அவங்களோட கிருபை இருந்தது பாருங்க. அவர்களை எப்படியெல்லாம் ஆண்டவர் அழைக்கிறாரு. அதனால் ஒரு பாட்டு ஒன்று யூதாசுக்கு ஒரு பாட்டு ஒன்று வெளிவிட, காட்டி கொடுத்த கல்வனையும் சிநேகிதனே என்று அழைத்தவரே. அந்த பாட்டு பாருங்க, காட்டி கொடுத்தான் அவன். சிநேகிதனே, முத்தத்தினாலேயா மனசுகுமாரனை காட்டி கொடுக்குறாய். இன்றைக்கி அநேக சிநேகிதன்மார் இருப்பாங்களங்க. 1000ல் 1 தான் சிநேகிதன், 1000ல் 1 தான் சிநேகிதி. உயிரை கொடுக்கிறதும் ஒன்று தான், உயிரை எடுக்கிறது பலதாக இருக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்ய வேணுமா? கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்ய நோக்கி பார்க்கணும். வேதத்தை நாங்கள் படித்து கொண்டே இருக்கணும். படித்து 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 வேதத்தை படிக்காமல் இருக்கக்கூடாது. ஒரு வருஷத்துக்கு 4 தரம் படித்து முடிச்சிட்டா 5ஆம் தரம் என்ன செய்யணும்னு கேட்டால் வருஷ துவக்கத்தில் துவங்கிடுவோம். நான் அப்படி தான் துவங்க போகிறேன். இப்போ துவங்கிட்டேன். அப்போ படித்து கொண்டு போகும்போது அதுக்குள்ளே இருக்கிற புதியல்கள் வெளிப்படும். புதியல்களை ஆண்டவர் எங்களுக்கு காண்பிக்கிறவராக இருக்குது. இதென்ன நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை. உங்களுக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு நேரம் இருக்கோன்னு தெரியாது. வீட்டிலேருந்து கத்துற தேட நேரம் இல்லையாண்டேக்க ஆண்டவர் வந்து கேட்பாரு, நேரம் இல்லையே, நீ ஞாயிற்றுக்கிழமை சுவேச்சுக்கு மட்டும் வா, அங்கே சந்திக்கிறேன் வான்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆண்டவர் எந்த நேரத்தில் வருவாருன்னு தெரியாதுன்னு தானே சொல்லப்பட்டிருக்குது. அப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படும்னு சொல்லி சொன்னால் 6 சபை நாங்கள்லாம். நாங்கள் அப்போ சபையில் நிற்கிறோமோ, சபையில் நிற்க எடுத்துக்கொள்ளப்படுறோமோ, வீட்டில் இருக்க எடுத்து. என்னென்னு கேட்டால் 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருத்தன் கைவிடப்படுவான், ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான். 2 பேர் வீட்டில் இருப்பாங்க, ஒருவன் கைவிடப்படுவான், ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான். அதே மாதிரி சபையில் வந்து எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று எழுதப்பட்டிருக்க இல்லையா? சபை எடுத்துக்கொள்ளப்படும்னா அந்த சபைக்கு ஆண்டவர் எந்த திருடன் எந்த ஜாமத்தில் வருவான்னு தெரியாது. இப்போ தெரியாமல் இருந்தால் என்ன செய்ய வேணும்? விழித்திருக்க வேணும். எதில் விழித்திருக்க வேணும்? வார்த்தையில். நம்ம வார்த்தை தான் கொண்டு போகிறது. அநேக சங்கீதங்களில் பாருங்கள், அநேக இடத்துல கிருபையை பற்றி இருக்குது. அநேக இடத்துல தாவீது ராஜா ஆண்டவரை பற்றி எப்படி எல்லாம் பண்ணிக்கிறான். அவன் போகிற இடமெல்லாம் கத்திரத்தான் கேட்குறான். நான் அமலேக்கியர்களை வெல்லலாமா ஆண்டவரே, போகலாமா ஆண்டவரே, பெலிஸ்தியர்களை முறியடிக்கலாமா ஆண்டவரே. அப்போ ஒவ்வொன்றையும் கேட்டு கேட்டுத்தானே அவன் போகிறான். ஏன் மோசே என்ன செய்கிறான்? ஆண்டவரே,
நான் போய் பார்வனோட கதைச்சா பார்வன் இப்படி செய் அப்படி செய் இப்படி செய் ஆண்டவரிடத்தில் கேட்டு கேட்டுத்தான் போகிறாங்க. இன்றைக்கு நாங்கள் கேட்குறோமா ஆண்டவரிடத்தில்? கேட்குறதே கிடையாது. ஆண்டவரை நான் இதை செய்யலாம் ஆண்டவரே, இதை செய்யலாம் ஆண்டவரே, இதை பச்சை பொய் சொல்லலாம் ஆண்டவரே என்று கேட்டு பச்சை பொய் சொல்கிறேன் ஆண்டவரே. அதுக்கு கூட பொய்யை பாருங்க எப்படியெல்லாம் பிணைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. நேரம் இல்லை, அதுக்கெல்லாம் சாட்டு போக அம்மா அப்பா எல்லாம் அப்படியே சேர்ந்து கதைப்பாங்க. பிள்ளைக்கு நேரம் இல்லை, பைபிள் படிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, சேர்ச்சுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை, காலையில் எழுப்புறதுக்கு நேரம் இல்லை. அப்பா ஒன்றுக்குமே நேரம் இல்லை. ஏன் நேரம் இல்லை? உலகத்து காரியங்களுக்கு இருக்கிற நேரம் வேதத்துக்கு கொடுக்க நேரம் இல்லை. அப்படியா போயிட்டுது. என்னோட கேட்டால் கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும் என்று சொன்ன போது எந்த அன்பு தணிந்து போகும்? மாம்சத்துக்குரிய அன்பா? ஆண்டவரோட இருக்கிற அன்பு தான் தணிஞ்சு போகும். ஆண்டவருடைய பிள்ளைகளை என்ன அன்பு இருக்கணுமா? ஆண்டவர்கிட்ட அன்பு. அப்போ அந்த அன்பே தணிஞ்சு போகுதுண்டா, ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பெல்லாம் உங்களுக்குள்ள தணிஞ்சு போகுது. அன்பில் 2 இருக்குல்ல, மாம்சத்துக்குரிய அன்பு, ஆவிக்குரிய அன்பு. அப்போ ஆவிக்குரிய அன்பு ஆண்டவர்கிட்ட அன்பு. அப்போ நீங்கள் அந்த ஆவிக்குரிய அன்பு உங்களுக்குள்ள தணிஞ்சு போகும்போது ஆண்டவரை விட்டு விலகி போகிறீங்கன்றா தான் உங்களை அர்த்தம். தயவுசெய்து கத்தருக்கு பிரியமாக வாழுங்க, கத்தரோடு இருங்க. நான் இது 2ஆக உங்களுக்கு பிரித்து அனுப்பி தான் இருக்கிறேன். ஏன்னு கேட்டால் இதில் இன்றைக்கண்டு வேளாண் டப்புன்னு நின்று தான் திருப்பி உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அந்த 2ஐயும் நீங்கள் பாருங்கள். 2 முதலாவது 2வது ஆண்டு வரும். அதை நீங்கள் பாருங்கள். கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கத்தருக்கு பிரியமாக நடந்து கொள்ளுங்க. நல்ல சிநேகிதனாக அவர் இருக்கிறாரு, நல்ல நண்பனாக இருக்கிறாரு, நல்ல தகப்பனாக இருக்கிறாரு, நல்ல தாயாக எங்களுக்கு இருக்கிறார். ரெண்டு கடை ஒரு தாய் மறந்தாலும் நான் மறக்கிற தாய் மறக்க மாட்டாள் என்று தெரிந்த தேவன், அப்படித்தான் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் என்று சொன்ன தேவன். அவர் எப்படியெல்லாம் எங்களுக்குள்ள இருக்கிறாரு. அவரை நாங்கள் தூர வைக்கிறோம் பாருங்க, கிட்ட வைக்காம தூர வைக்கிறோம். நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை. மோசைக்கு நேரம் இருந்ததுங்க. அவ யாரு? புள்ள ஊட்டிக்காரன். நோவாக்கு நேரம் இருந்தது. ஏனோக்குக்கு நேரம் இருந்தது தேவனோட சஞ்சரிக்க. இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்களில் ஒருத்தருக்கும் நேரமே கிடையாது. இன்னொரு 24 மணித்தியால நேரத்தை தந்தா கூட உங்களுக்கு நேரம் இருக்காது. ஏன் நேரம் இருக்காது? அவ்வளவுக்கு உலக சிந்தைகள், உலகத்தின் காரியங்கள், சிற்றின்ப மயக்கங்கள் ஓடி திரியும் பாருங்க. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று சொல்லி. அப்போ அவருடைய கிருபை நமக்குள்ள இருந்தால் தான் நாங்கள் வாழ முடியும், நிற்க முடியும், இருக்க முடியும். நாளைக்கு மரித்தாலும் அவரோட போய் சேர முடியும். அதனால் தயவுசெய்து ஆண்டவருக்கு ஒரு நல்ல சிநேகிதனாக இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சிநேகிதனை போல இருந்து பேசுவார். ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. அவர் சொல்கிறேன், நான் உங்களை ஊழியக்காரன் நீ அழைக்கேன். ஊழியக்காரன் எஜமான் செய்கிறதை அறிந்து கொள்ள மாட்டான். யார் அறிந்து கொள்வாங்களா? சிநேகிதன் அறிந்து கொள்வான். அப்போ அதனால் நல்ல சிநேகிதனாக, நல்ல சிநேகிதியாக, கர்த்தருக்கு பிரியமாக நடக்க வேண்டும் என்பதை இதயத்தோடு உங்களுக்கு முடிச்சு கொள்கிறேன். இது தேவனுடைய வார்த்தைகள். ஆண்டவர் அங்கங்கே இருக்கிற வார்த்தைகளை நமக்கு தாராரு. அது எது உண்மையும் சத்தியமான வார்த்தைகள். ஒன்றையும் இதில் நாங்கள் கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. குறைக்கிற காரியங்கள் வேண்டாம். இதில் இருக்கிறதின்படியே நாம் சத்தியத்தை அறிவிப்போமானால் அது எங்களை விடுதலை ஆக்கும். சரியோ? கர்த்தருக்கு பிரியமாக வாழ பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமாக நடக்க பாருங்கள். இத்தோடு நான் உங்களுக்கு முடிக்கிறேன். இன்னொரு நாள் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு உங்கள் மத்தியில் வருவேன். ஒரு விசை ஜெபம் பண்ணும். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஐயா, இந்த வேலையை தந்த கிருபைக்காய் நன்றி ஐயா. தடை வந்தது தான் சுவாமினி, ஆனாலும் ஆண்டவரே தடையை கொண்டு வருகிறவன் சத்ரு. ஆனாலும் ஆண்டவரே தகப்பனே அதை திரும்பவும் செய்ய வைத்திருக்கிறீங்க. நன்றி சுவாமினி.
ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் நன்றி, பேசினதுக்காய் நன்றி, வார்த்தைகளை கொடுக்க வைத்ததற்காய் நன்றி அப்பா. இதன்படி ஒவ்வொருத்தரும் நடக்க கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய திருப்பாத்திரை ஒப்புக் கொடுக்கிறேன். பார்க்கிறவர்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உம்மோடு சிநேகிதனாய் உற்றார் உறவினர்களாய் இருந்து பேசும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி. உம்மிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் மாற்றும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. உம்முடைய திருப்பாத்திரை ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.